வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1.5 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் அதோட மாடல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8 கூடைகள் நான் வந்து போட்டிருக்கேன். 8 கூடைகளுமே ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாடலில் நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கூடை பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க, கூடைகள் வீட்டிலேயே இருந்து போடுறவங்க, டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சின்ன கூடைகள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் மாடல்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கூடைகளுக்குமே. அப்புறம் வயர் வந்து எப்பயும் போல் நான் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் கேன் வயர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரியான வயர் பிராண்டு யூஸ் பண்ணுறப்ப தான் அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். மேடு பள்ளம்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக கூடைகள் பின்னுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக வந்திருக்கு அப்படின்னு. கலரும் வந்து நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கூடைகளுக்கு. இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் கொடுத்திங்கன்னா தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கொடுக்க முடியும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். 5.5 அடியில் 21 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் வந்து போடணும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3/3 ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் 3/3 எடுக்கிறப்ப 21 வயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கோம். பேஸில் வந்து எல்லா கூடைகளுக்குமே குச்சி சொருகியிருக்கேன். நான் ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் 2 வயர் ஹேண்டில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் வீடியோ வச்சுருக்கேன். அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னர் வயரையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொருகிடணும். அப்படின்னா தான் கூடைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையும் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த என்ன மாடல் அப்படின்னா க்ரீன் அண்டு எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இது வந்து பெரிய செக்குடு டைப்பு. இப்போ 21 வயர் கட் பண்ணோம்னா 7, 7, 7 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். எல்லா கூடைகளுமே 1.5 ரோல் தாங்க எனக்கு ஆச்சு. 1.5 ரோல் கூட தான் இது வந்து சைஸு. என்னோடய வயருக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே. இது வந்து எஸ் டைப் ஹேண்டிலு. கூடைகள் வந்து ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ஸ்க்கு எப்படி மேட்ச் பண்ணி என்ன டிசைன் என்ன மாடலில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மாடலில் நம்ம போடுறப்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து லைட் ப்ளூ அண்டு ஆரஞ்சு கலர், நல்லா டார்க் ஆரஞ்சில் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள் 3/3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஆரஞ்சு கலர் ஒவ்வொரு லைன் கொடுத்துருக்கேன். பேஸும் அதே மாதிரி தான். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு லைன் ஆரஞ்சு அந்த மாதிரி கொடுக்குறப்ப நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து இந்த கூடைகள் வந்து டிசைன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க கூடைகள் வந்து போடுறப்ப. அப்படின்னா தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஓகே கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி ஹேண்டிலும் நல்லா வந்து சூப்பராக இன்னர் வேர்லாம் சொருகி நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துடுங்க. இது பாருங்கள் பிளெயின் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலரில் நான் வந்து பிளெயினாக போட்டிருக்கேன். அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து இந்த பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்று பாருங்கள் ஓவரில் 2 சைடுமே அந்த பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். 2x2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதில் நான் இப்போ வந்து பூ எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்கேன். இதில் எல்லோ அண்டு என்னென்ன கலர் எல்லோ, ரோஸு, ப்ளூவு, க்ரீன் எல்லா கலருமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக கொடுக்குறப்ப கூட வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட் அண்டு ப்ளூ அண்டு ஆரஞ்சில் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள் சென்டரில் பூ வந்திருக்கும், இது சைடில் பூ வந்திருக்கு. அப்புறம் அந்த மிக்ஸ்டு நாட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 2 சைடில் வந்திருக்கு. இந்த கூடைக்கு வந்து சென்டரில் மட்டும் இந்த மிக்ஸ்டு நாட் வந்து வந்திருக்கு. இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து சைடில் வச்சுட்டு ஒயிட் மட்டும் நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணுறது, பேஸு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ரெட் கலரில் போட்டுக்கணும். அப்புறம் அந்த சைடில் வந்து பிளெயினாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த ஒயிட் கலரில் நான் கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். எந்த கூடைக்கு நம்ம ஹேண்டில் வந்து ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி வரணும் அப்படின்னும் நம்ம பார்த்து நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு கொடுங்க.
இது பார்த்திங்கன்னா சென்டரில் பூ வந்துருக்கும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா ஆரஞ்சை வந்து சைடில் வச்சுட்டு சைட்லேயும் வச்சுட்டு ப்ளூவை வந்து சென்டரில் விட்ருங்க. அப்புறம் பேஸ் போடுறதும் நீங்கள் வந்து ப்ளூ கலரில் போட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள் லைன் பேஸ்கெட் மாடல் ப்ளூ கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த லைன் பேஸ்கெட் மாடல் வந்து நிறைய குடைகள் நம்ம கலர் கலராக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து நான் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் எல்லாமே கட் பண்ணுற வயரு பேஸ் போடுற வயர் எல்லாமே ஒரே கலரில் போட்டு ஹைட்டு மட்டும் இந்த ஒயிட் கலரில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த கட்டான் டிசைனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வர்றது வந்து வரலைங்க, எங்களுக்கு லைட்டாக கோணலாக தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லைன் பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லைன் பேஸ்கெட் போடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த லைன் தான் அந்த ஏணிப்படி முடிச்சு நீங்கள் போட்டு அந்த ஒயிட்டு ப்ளூ நீங்கள் மாற்றி மாற்றி போடுறப்ப இதில் வந்து உங்களுக்கு அந்த கோணலாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைன் பேஸ்கெட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். கூடவே நல்லா டிசைன் கூட மாதிரி நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இது நல்ல பேரட் க்ரீனுங்க. இது பேரட் க்ரீனும் நல்லா டார்க் ரோஸும் இந்த கூட வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் ஹைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டல்லாக தெரியுது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ரோஸுக்கும் அந்த பேரட் க்ரீனுக்கும் நல்ல காம்பினேஷன்ஸ் வந்து இந்த கூடைக்கு வந்து இருக்குங்க. ஒரே மாதிரியாக பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் ஒரே மாதிரி நாட்டு டைட்டாக போட்டுட்டு வாங்க, சூப்பராகவே இருக்கும். எல்லா கூடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். பேக்கிங் பண்ணுறப்ப நான் வந்து குமிழ் வச்சு குமிழ் கேட்குறவங்களுக்கு குமிழ் வச்சு கொடுத்துருவேன். அட்டை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்டை போட்டு நான் வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கூடைகள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, கூடைகள் வீட்டில் நீங்கள் பின்னிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் மாடலில் பின்னி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டு தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது மாடல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பாருங்கள். அதில் வந்து நிறைய வந்து வயர் கூடைகள் ரேட்டுன்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட்லேயும் நான் வந்து நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க, அதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.